சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தலைவர் திரு தேவகுமார் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். மாதிரி ஒரு உணர்வோடு அண்ணன் ஜேம்ஸ் அவர்களை வாழ்த்துவதற்காக சின்னவேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் சார்பாக எங்களுடைய துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். முதல் கண் டேக்னுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய அருமையான பாராட்டுகள். என்ன ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜேம்ஸ் அவருடைய உருவ உண்மை மேலே உட்கார்ந்துருக்கு. பல ஜேம்ஸ்கள் இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கடுமையான சாதாரண விஷயம். ஏன்னா அவர் எப்பவுமே வந்துட்டு அவருக்கு பாராட்டு இல்லாமல் நடந்தாலும் சரி, அடுத்தவங்க நடந்தாலும் சரி, ஒரு போராட்டம் நடந்தாலும் சரி, அவருடைய உருவம் வந்து எல்லா இடத்துலையும் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல அவரால் சும்மா உட்காரவே முடியல, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போ பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே ஜேம்ஸ் மாதிரியே தெரிஞ்சுக்கிறீங்களா. ஸோ பாராட்டுகள். சிறப்பான ஒரு வழிகாட்டுதலோட 20 ஆண்டுகள் 22 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பணியாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. 30 வருஷம்னா புல் சர்வீஸ் சொல்லி ரிட்டைர்மெண்ட்டே கொடுத்துட்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்காக சந்திரமலை கூட போட்டாங்க, அதனால ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகிடாது. ஸோ நம்ம இளைஞர்களுக்கு நிறைய வழிகாட்டுதல், நிறைய விஷயம் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கும். காரணம், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மற்ற விஷயங்களையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமைகளாக மாறுறாங்க. அதுக்கு ஜேம்ஸ் அவர்களும் வந்து ஒரு விதிவிலக்காக இருக்க மாட்டாரு. காரணம், அவர் கூட நிறைய விஷயங்கள்ல வந்து தோழமையா முரண்படுவார். அப்போ அந்த டைம்ல தோழர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய தொழில் நிகழ்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல அவர் அப்டேட் பண்ணிக்கிறார். அடுத்த நிமிஷம் நம்ம கிட்ட வந்து முரண்படக்கூடிய விஷயம் வந்து கருத்தியல்ல மட்டுமே இருக்கணும் ஒழிய வாழ்வியல் அவர்கிட்ட இருக்கிறது இல்லை. அந்த சமயத்துல பாராட்டும்படியே அவர்களுடைய உடனே உறுப்பினர்களுக்கு என்ன வளர்ச்சிக்கான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது உடனே இங்க தென்னிந்திய உற்பத்தியாளர் சங்கத்தை போய் பார்க்கறாரு. எங்களுடைய சங்கத்துடைய உறுப்பினர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு பேசுறாரு. அடுத்த நாள் வந்து மினிஸ்டர் அவங்க கூட பார்க்குறாங்க. அங்கே கோயம்புத்தூருக்கான திட்டங்களை என்ன கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அதிகாரிகளை பார்க்குறாரு. அதிகாரிகளை பார்த்தா அங்கேயும் வந்து ஏதாவது தொழில் பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்கிறவரு அவருடைய தொழிலுக்காக எதுவுமே கேட்கறது. அதுதான் விஷயம். ஸோ அவருடைய தொழிலை அனைவருடைய தொழிலும் தன்னுடைய தொழிலாக நினைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய குறுந்தொழில் முனைவோருக்கு ரொம்ப சிறப்பான செய்தியை செஞ்சுட்டு இருக்காரு. என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் என்ன அப்படின்னா, உங்களுடைய காலகட்டங்களில் இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் குறுந்தொழில இருந்து சிறுதொழிலுக்கு மாறி, சிறுதொழில இருந்து மத்திய துறைக்கு மாறி, மத்திய துறையிலிருந்து மிகப்பெரிய வல்லமையாக மாறணும். அதுக்கு எல்லாருமே வந்து அதுக்கான வல்லமையை பெறுறதுக்கான டெக்னாலஜி மற்றும் எல்லா சப்போர்ட்டையும் வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும். அதுக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் எங்களை போன்ற இளைய தொழில்முறையிலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். உங்களுடைய வழிகாட்டுதல்ல பல போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கோம். இனி வரக்கால காலகட்டத்தில் வளர்ச்சியை நோக்கி நகரத்துக்கு உங்கள் தலைமை ஏற்றி செயல்படுறது அனைவருமே பாராட்டுக்கிறோம், பெருமையாக நினைக்கிறோம். ஸோ எங்களுடைய சிஐ சார்பாக உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய குடும்ப நலனும் மிகப்பெரிய அளவுக்கு முன்னிலை கொடுத்து அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலும் மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கு சிஐ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். நன்றி. கோயம்புத்தூர் பிளாஸ்டிக் ரீப்ராசஸிங் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் தலைவர் திரு நூர் முகமது அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். இந்த விழாவினுடைய நாயகன் அருமை நண்பர் ஜேம்ஸ் அவர்களே, தேக்கினுடைய தேக் அமைப்பினுடைய ஆணிவராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் மற்றும் மறுசுழற்சியாளர் சங்கத்தின் சார்பாக மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சங்கம் நடத்துறோம். இங்க இருக்கிற மேடையில் இருக்கக்கூடிய இங்க இருந்து சென்ற அனைவருமே சாதனையாளர்கள் தான். ஆனா இதுல இந்த ஜேம்ஸ் பற்றிய சிறப்பு பெற்றாருன்னா, நாங்கெல்லாம் ஒரு சங்கத்துல 2 வருஷம் 3 வருஷம் பொறுப்புகள் இருந்துட்டு போயிடுவோம். அடுத்து வேற இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த இடத்த வந்து நிரப்புவதற்காக அவங்களால முடிஞ்ச பணியை செய்வோம். ஆனா போகவே மாட்டேன், பிடிவாதமா இருக்கிற 20 வருஷமா. அந்த அளவுக்கு இந்த ஒரு அரசியல் அமைப்பை தாண்டி
ஒரு தொழிலமைப்புல வந்து இவ்வளவு காலம் இந்த இடத்துல வந்து போல வச்சோம்னா சாதாரண முடியாது. அவருடைய அர்ப்பணிப்பு இதுக்கு பின்னால் எவ்வளவு இருக்கணும். எல்லாத்துக்குமே குடும்ப சூழல் இருக்கும், தொழில் சூழல் இருக்கும், தன்னுடைய சொந்த தொழில்கள் பிரச்சனைகள் இருக்கும். எதையும் தாண்டி கூப்பிட்ட நேரமெல்லாம் இங்க நிறைய பேர் பதிவு பண்ணாங்க 24/7 சொல்லிட்டு வருடம் 365 நாளும் பணி செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உண்மையாகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்காகத்தான் இந்தியாவிலேயே 15 மொழிகளிலே தன் ஆளுமையை செலுத்துகின்ற நியூஸ் 18 சேனல் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து 10 கோடி மக்களுக்கு தமிழகத்தில் ஒரு அடையாளப்படுத்துறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவங்களும் பல ஆய்வுகளை நடத்தி தேர்ந்தெடுத்து தான் இந்த ஆளுமை விருது அவருக்கு வழங்கி இருக்கிறாங்க. இந்த பாராட்டில் கலந்து கொள்வதில் நாம பெருமைப்படுறோம். அதே வேளையில சிறந்த பணி செய்தாரு, மின்சாரத்துக்காக போராடுறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நினைவுகளுக்காக பதிவு பண்றேன். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால இருக்கிற இந்தி தொழிலாளர்கள் எல்லாம் மைக்ரேட் ஆனாங்க. பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்க. மொத்த தமிழகமே உணர்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு. எல்லாமே இண்டஸ்ட்ரி நடத்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துச்சு. அந்த தருணத்தில் எனக்கு மட்டுமே எங்க சங்கத்திலிருந்து ஒரு 7 கால் வந்துச்சு. எங்க கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாம் போறேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது, எப்படி கம்பெனி நடத்துறது? நாங்க எங்க கிளஸ்டருக்கு போயிட்டு இருக்கோம். வருவதுக்குள்ள ஒரு 4 கால் வந்துகிட்டே இருக்கு. உடனே நான் என்ன பண்றேன், நம்ம மாவட்டத்தில் நம்ம சிக்கோடைய மேடம் தொடர்பு கொண்டு அந்த அம்மா சரண்லாங்க மேடம் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, என்ன பண்ணலாம்? சரி, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார், இது தொழிலாளர் நலத்துறை தான் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுங்கன்னு கேட்டோம். சரி, நான் தொழிலாளர் நலத்துறையினுடைய ஒரு ஆய்வாளர் நம்பர் தானே பேசுங்கிறாங்க. நான் அந்த ஆய்வாளர் தொடர்பு கொண்டு கேட்கிறேன், சார் இந்த மாதிரி தொழிற்சாலையில இருந்து எல்லா தொழிலாளரும் வடமாநில தொழிலாளரும் போயிட்டு இருக்கிறாங்க, எப்படி தொழில் பண்றதுங்க? சரி, அது அவங்க விருப்பம், நம்ம ஒன்று செய்ய. அவருமா இன்னசென்டா பேசுறாரு அந்த இன்ஸ்பெக்டர். அவங்களுடைய விருப்பம் சார், நம்ம எப்படி தடுக்க முடியுங்கிறாரு. சார் 1-2 தொழிற்சாலை இல்லைங்க, மொத்த தமிழகத்திலிருந்து போயிட்டு இருக்காங்க. எல்லா ரயில் நிலையத்திலும் 5000 பேர் 10000 பேர் கூடுதா பேப்பர் நியூஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, நாங்க என்னங்க பண்ண முடியுங்கிறாரு. கலெக்டர் சொல்லி ரயில் நிறுத்துங்க சார் முதல்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்கிறாரு. அவருக்கு அவருடைய ஆளுமை என்னன்னு தெரியல. அடுத்து நாங்க உயர் அதிகாரிக்கு சொல்றாங்க, இரவு விழுந்துருது. எனக்கு அது எந்த பண்றதுக்கு மேல எங்க போறது தெரியல. உடனடியா நான் ஜேஎஸ் நான் கான்டாக்ட் பண்றேன். இது வந்து தொழில்துறைக்கு ஒரு சவாலா இருக்கும். நாளையில இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, தொழிலாளர் நலத்துறையில் நான் பதிவு பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம்? சரிங்க நோங்க அப்படின்னாரு. காலையில கூப்பிடுறாங்க, கலெக்டருக்கு வாங்க. உடனே தொழில் அமைப்புகள் இருக்கிற எல்லாத்தையும் கலந்து ஆலோசி உடனடியே கலெக்டர் சந்திச்சாச்சு. தமிழ்நாட்டில் முதல் முறையா அந்த தொழிலாளர்கள் இருந்து புலம்பெயர்ந்து ஓடுறாங்க பயந்து சொன்னோங்க. நம்ம கோவை மாவட்டத்தில் கலெக்டர் போய் முதல்ல சந்திச்சு இந்த பிரச்சனையை உடனடியா சென்னை வரைக்கும் இது கொண்டு போயாச்சு. உடனே கலெக்டர் அன்னைக்கு ஈவினிங் கலெக்டர் எஸ்பி இந்தி பேசுறதுக்காக சர்மிலாங்கிற ஒரு தாசில்தாரை கூட்டிட்டு நம்ம சித்தோ தொழில்பாட்டிக்கு வர்றாங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு பிரச்சனையை வேகமா நான் சொல்லி ஒரு 10 மணி நேரத்தில் இரவு கிட்டத்தட்ட 9 மணிக்கு அவருக்கு சொல்றேன். காலையில அந்த நடவடிக்கை காலையில 10 மணி நாங்கள் கலெக்டர் பார்த்தாச்சு. இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் உடனுக்குடன் அவர் நேரம் காலம் யார் கூப்பிடுறாங்க பாக்குறது உடனடியான தீர்வு. ஒரு இன்னைக்கு பாராட்டுக்கு தகுதியானவர்கள் இன்னொரு தான் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். சமீபத்தில் ஒரு மின் பிரச்சனை, என்னுடைய சொந்த பிரச்சனை, அதை அபராதத்தை அதிகமாக போட்டுட்டு அவங்களுடைய தவறு நடந்திருக்குது. மின்சாரத்தை கட் பண்ண வர்றாங்க. நானும் ஏடி எல்லாம் பேசி வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறோம். என்னன்னா டி முடியலங்கிறாரு, எஸ்சி வரைக்கும் போயாச்சு முடியலங்கிறாங்க. அடுத்த கட்டம் ஒரே போன் ஜேம்சன் இருந்தா அவர் என்ன பண்றாரு, சார் நீங்க கட் பண்ணீங்கன்னா கோயம்புத்தூர் அடையாளம் ஆயிருக்காரு ஒரே வாரம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அனுபவபூர்வமா சொல்றோம். என்னன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்குது. அரசாங்கம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு சில விஷயங்கள் வந்து கெடுபடியா இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி போராட்ட குணம் இருக்கிறதுனாலதான் அதை வந்து வென்றெடுக்க முடியும். அதனால இது மட்டுமல்ல, மேலும் மேலும் பல சாதனைகளை நீங்க செய்யணும். அதுக்கு எப்பவுமே எங்களுடைய பிளாஸ்டிக் அசோசியேஷன் உங்க கூட துணையா அளிக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கோயம்புத்தூர் சவுத் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் அசோசியேஷன் தலைவர் சுரேஷ் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம்.
விழா வந்து ஜேம்ஸ் யூசிடி சேனல் இந்த ஒரு சிறந்த சிறு குறு தொழிலோட அசோசியேஷன் வந்து நல்லா நடத்துகிறாருன்ற விருது கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம பாராட்டு விழா எடுத்துருக்கோம். அந்த விருதுக்கு தகுதியான அவர்கள் நிரூபிக்கிறதுக்காக நிறைய சாதனைகள் செய்திருக்காரு. அது எல்லாருமே சொன்னாங்க, பட்டியலிட்டாங்க. சொல்லாத நிறைய இருக்கு. அதில் ஒன்று மட்டும் சொல்லிட்டு ஏன்னா காலத்தில் நேரம் கருதி இப்போ எல்லாருமே நம்ம ஸ்மால் பிஸ்னஸ்காரங்க எல்லாத்துக்குமே சமீபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. சின்ன பிரச்சனைன்னு சொல்றதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிஎன்ஓ லைசன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் வந்து கார்பரேஷன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அவர் தான் முன்னாள் இருந்து எடுத்து எல்லாத்தையும் போய் பேசி, கமிஷனர்கிட்ட போய் பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை போயிருப்பார். எல்லாத்தையும் வந்து சொல்லி பேசி அதுக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது எல்லாத்தையும் சுருக்கி ஒரே பேப்பர்ல எல்லாத்தையும் முடிச்சு ஒரு இடத்துக்கு வர சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எல்லாத்துக்கும் லைசன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க டர்ன் ஓவர் கொடு, அதை கொடு, லைசன்ஸ் கொடு, ஏரியா கொடு, ஸ்கொயர் ஃபீட்டை கொடு, பவர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி, எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்.